மகளிர் தின நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது தன்னோட லைஃப்ல இப்ப போயிட்டு இருக்கிற விஷயத்தை சுட்டி காட்டி அதெல்லாம் வர்த்தே இல்லை அப்படின்னு பேசுறாரு. உடனே கொத்தடிமைகள் கொதிச்செழும்பிட்டாங்க. ஒரு திருமண வாழ்க்கை ஒர்த் இல்லையா, சங்கீதா அவர்களோட லைஃப் ஒர்த் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் டிவிகேங்கிற போர்வையில் இருக்கிற சில திமுக கொத்தடிமைகள், அதாவது எலும்பு துண்டு வாங்கிட்டு பேசுறவங்களும் இதே தான் பேசுறாங்க. ஒர்த் இல்லையா, ஒரு தலைவன் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறத யாராவது பேசுறீங்களா? தலைவன் பேசின ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு எல்லாரும் கண்டென்ட் உருவாக்குறீங்களே, அவர் பேசின முழு அர்த்தம் என்னன்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது அந்த கூட்டத்தில் என்ன சொல்றாரு? என்னோட லைஃப்ல இப்போ போயிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கலாம், அதெல்லாம் வர்த்தே இல்லை, ஆனா மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்துவோம்னு சொல்றாரு. ஸோ இங்க சொல்ற கண்டென்ட் என்னோட லைஃப்ல போயிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நம்ம பிரதானமா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கண்டென்ட். இதை விட்டுட்டு ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க இந்த அறிவீனிகள். எவ்வளவு முட்டாள்தனம் இருந்தா இதெல்லாம் செய்வாங்க. கடைசியா அவங்கள்ட்ட சில கேள்விகளை மட்டும் கேட்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் வாழ்க்கையில போயிட்டு இருக்க பிரச்சனை பெருசா, இல்ல மக்கள் ஊழல்ல தவிச்சு சிக்கிட்டு இருக்காங்களே அது பெருசா? தளபதி விஜய் அவர்களோட வாழ்க்கை பெருசா, இல்ல பொருளாதார நலிவுற்று மக்கள் முன்னேற்றம் இல்லாம இருக்காங்களே அது பெருசா? தளபதி விஜய் அவர்களோட வாழ்க்கை பெருசா, மருத்துவமனைகள்ல போதிய வசதி இல்லாம மக்களுக்கு அவதிப்படுறாங்களே அது பெருசா? ஸோ இதுல எது முக்கியமானது நீங்களே முடிவு பண்ணுங்க. தளபதி விஜய் வாழ்க்கை பெருசா இருந்தா நீங்க ஒருத்தன்னு பேசுறது நியாயம்தான், ஆனா மக்களோட பிரச்சனை தான் பெருசா இருந்தா தளபதி விஜய் சொன்னது கரெக்ட்.